கன்னியாகுமரியில இருக்கிற பைங்குளம்ங்கிற கிராமத்துல மலை இருக்கு. அந்த மலையின் உச்சியில முருகன் சிலை இருந்துச்சு. அந்த சிலைய அகற்றணும்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில அந்த சிலை அகற்றப்படுது. இப்போ ஒட்டக்குழி கிராமத்தை சேர்ந்த மனுதார செல்வன் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேல்முறையீடு பண்றாரு. இந்த முருகன் சிலைய திரும்பவும் அதே இடத்துல வைக்கணும்னு வழக்கு தொடக்கிறாரு. அந்த வழக்கானது நீதிபதி GS சுவாமிநாதன் தலைமையில வருது. GS சுவாமிநாதன் சமீபத்துல மதுரை திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்பும் விவகாரத்துல நீதிபதியா இருந்து அதற்காக உத்தரவு கொடுத்தவர் தான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மலையின் உச்சியில முருகரின் சிலை இருக்க வேண்டும், அங்க வைங்கன்னு உத்தரவு கொடுக்கிறாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மேல்முறையீடு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நடக்குது. இது யாருடைய அமர்வின் கீழ் நடக்குது அப்படின்னா நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராதாகிருஷ்ணன் இவர்களுடைய அமர்வின் கீழ் நடக்குது. அவங்க இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது இது ஒரு புறம்போக்கு நிலம், அரசுக்கு சொந்தமான நிலம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அங்க முருகர் சிலையை வைப்பீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. அதோட அங்க முருகர் சிலையும் வேண்டாம், சிலுவையும் வைக்க வேண்டாம், அது அரசு நிலம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுக்கறாங்க. இதுக்கு அந்த மனுதாரர் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா காலங்காலமாக, அதாவது 100 ஆண்டு காலமாக முருகர் சிலை அங்க இருக்கு, இது ஒரு பழமையான சிலை, எப்படி அங்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னு வாதம் நடத்துறாங்க. 2022 எடுத்த ஒரு ட்ரோன் காட்சியில பார்த்தோம்னா அங்க முருகர் சிலை இல்ல. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இப்போதான் நீங்க புதுசா வச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அங்க முருகர் சிலை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவை கொடுக்கறாங்க. இதுக்கப்புறமா இந்த வழக்கானது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மதுரை திருப்பரங்குன்றம் வழக்குல தீபம் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த GS சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு தமிழக அரசு செய்திருக்கு. அந்த தீர்ப்பையுமே ஜெயச்சந்திரன் மற்றும் ராதாகிருஷ்ணன் அமர்வு தான் விசாரித்து வருவது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது.